அடுத்த பயான் நூருல் ஹானியா கடும் தண்டனை. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்னல் ஹம்துலில்லாஹி நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு வ நஸ்தக்ஃபிருஹு வ நஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வ மின் ஷையாத்தி அமாலினா. மை யஹ்தியல்லாஹு ஃபலா முலில்ல லஹு வ மை யுலில்ஹு ஃபலா ஹாதிய லஹு. وأشهد أن لا إله إلا الله وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء. எல்லாம் வல்ல அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அல்லாஹ் மனிதனை உலகத்தில் படைத்ததுடைய நோக்கம் என்னவென்று பார்த்தோம்னா, அல்லாஹ்வை வணங்குவதற்காகவும் அல்லாஹ்வுடைய தூதர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய கூற்றை பின்பற்றி நடப்பதற்காகவும் தான். அப்படி ஒருவன் அல்லாஹ்வை மட்டுமே வணங்கி கொண்டு அல்லாஹ்வுடைய தூதர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய கூற்றை பின்பற்றி நடக்கும் பொழுது ஷைத்தானுடைய ஊசலாட்டத்தால் அவன் வேறு ஒரு வழியை பின்பற்றக்கூடியவனாக மாறுகிறான். அப்போ அவன் செய்யக்கூடிய செயல்கள் எல்லாம் எப்படி இருக்குது நம்ம பார்த்தோம்னா, நிரந்தர நரகத்திற்கு கொண்டு போய் சேர்க்கக்கூடிய செயல்களாகத்தான் இருக்கு. அப்போ அதற்கு இறைவன் தண்டனை கொடுப்பான் இல்லையா, அந்த தண்டனைகளை நாம் இந்த உரையில் காண்போம். அல்லாஹ்வுடைய தூதர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர் சொல்றாங்க, யார் இணை வைக்கிறாரோ அவர் நிரந்தரமாக நரகம் செல்வார் என்று அல்லாஹ்வுடைய தூதர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர் சொல்றாங்க. யார் இணை வைக்கிறாங்களோ அவங்க பெறக்கூடிய பாவமே என்னது? அல்லாஹ்வுக்கு நிரந்தர நரகம் செல்வார். அப்போ இதற்கு காரணமாக இருந்தவர்களுக்கு இதைவிட பன்மடங்காக்கி கொடுங்கள் என்று கூறுவார்கள். அப்போ ஒருத்தவங்க இணை வச்சவங்களாவே இருந்துவிட்டு சரி இது தப்பு, இதுலேருந்து நம்ம விலகிக்கிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அதை விட்டு விலகிட்டாங்க அப்படின்னா அல்லாஹ் நாடினால் அவரை நரக படுகொலியிலிருந்து காப்பாற்ற முடியும். இல்லை அவர் இணை வைத்தவராகவே மரணித்து விட்டாரே, ஆனால் யார் நினைத்தாலும் அவரை நரக படுகொலியிலிருந்து காப்பாற்ற முடியாது. அல்லாஹ்வுடைய தூதர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் பெரும் பாவங்களை பற்றி கேட்கப்பட்டது. அப்போ அல்லாஹ்வுடைய தூதர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர் சொல்றாங்க, தற்கொலை செய்வது, பெற்றோருக்கு துன்பம் தருவது, பொய் சாட்சி கூறுவது என்று அல்லாஹ்வுடைய தூதர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர் சொல்றாங்க. ஆனால் இன்றைக்கு இந்த பெரும் பாவங்கள் தான் மக்களிடத்தில் பெருகி கொண்டிருக்கிறது. தம் தேவைக்கு பொருளாதாரம் வைத்திருந்தோ மக்களிடத்தில் சிலர் யாசிக்கிறாங்க. இவங்களுடைய மறுமை நிலையை பற்றி அல்லாஹ்வுடைய தூதர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொல்கிறாங்கன்னா, சிறிதளவு முகத்தில் சதை இல்லாதவனாகவும் வியர்வை வழிந்து காதை அடையும் அளவிற்கு சூரியன் மிக மிக அருகில் இருக்கும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க. அல்லாஹ் தன் திருமறை குர்ஆன்ல 3வது அத்தியாயத்தில் 180வது வசனத்தில் சொல்கிறான், அல்லாஹ் தமக்கு வழங்கிய அருள்ல யாருக்கும் கஞ்சத்தனம் செய்யக்கூடாது. அவ்வாறு ஒருவர் கஞ்சத்தனம் செய்கிறாரே ஆனால் அவர் எதன் மூலம் கஞ்சத்தனம் செய்கிறாரோ அதன் மூலமே அவர் கழுத்து நெரிக்கப்படும் என்று அல்லாஹ் தன் திருமறை குர்ஆன்ல சொல்கிறான். ஒருத்தவங்களுக்கு அல்லாஹ் வழங்கிய நல்ல அருள்ல யாருக்கும் நம்ம வந்துட்டு கஞ்சத்தனம் செய்யக்கூடாது. அப்படியும் நம்ம கஞ்சத்தனம் செய்தோன்னா எதன் மூலம் கஞ்சத்தனம் செய்யப்படுகிறோமோ மறுமை நாளில் அதன் மூலமே கழுத்து நெரிக்கப்படும் என்று அல்லாஹ் தன் திருமறை குர்ஆன்ல சொல்கிறான். ஒரு முறை அப்துல்லாஹ் பின் மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க சொல்கிறாங்க, மோசடி செய்தவர் மோசடி செய்த பொருளுடன் கியாமத் நாளில் வருவார். அப்போது இன்றைக்கு சர்வ சாதாரணமாக பணத்து மேலே உள்ள ஆசையின் காரணமாக ஒரு அப்பாவியான மனிதரை நம்ம ஏமாற்றி விடுகிறோம். ஆனால் அல்லாஹ் தன் திருமறை குர்ஆனில் சொல்கிறான், 3வது அத்தியாயத்தில் 161வது வசனத்தில் சொல்கிறான், மோசடி செய்வது எந்த நபிக்கும் தகாது. மோசடி செய்தவன் மோசடி செய்த பொருளுடன் மறுமை நாளில் வருவான். அப்பொழுது ஒருவர் செய்தது ஒருவருக்கு முழுமையாக வழங்கப்படும். அந்நாளில் யாரும் அநீதி இழைக்கப்பட மாட்டார். அப்போது ஒருவருக்கு ஒருவர் செய்தது முழுமையாக வழங்கப்படும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது இந்த உலகத்தில் நம்ம என்ன செய்கிறோம் என்ன செஞ்சாலும் மறுமை நாள் என்று ஒன்று இருக்கிறது. அந்நாளில் அந்த வல்ல ரஹ்மானுடைய புடியிலிருந்து யாரும் தப்பிக்கவும் முடியாது, ஒளியவும் முடியாது.
அல்லாஹ்வுடைய தூதர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களிடத்துல அவங்க சொல்கிறாங்க 7 பெரும் பாவங்களை நீங்கள் தவிருங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது மக்கள் கேட்குறாங்க, அவை எவை அல்லாஹ்வுடைய தூதரே கூறுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு அல்லாஹ்வுடைய தூதர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, அல்லாஹ்வுக்கு இணை வைப்பது, சூனியம் செய்வது, நியாயமின்றி உயிரை கொள்வது கூடாது என்று அல்லாஹ் புனிதப்படுத்தியுள்ளான். வட்டியை உண்பது, அனாதைகளின் செல்வங்களை உண்பது, போர் புதம் முதுகிட்டு ஓடுவது, இறை நம்பிக்கையான கற்புள்ள பெண்களின் மீது அவதூறு கூறுவது என்று அல்லாஹ்வுடைய தூதர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க. இன்றைக்கு தற்கொலை செய்பவனுடைய நிலையானது நரகத்தில் நிரந்தரமாக தண்டிக்கப்படுவான் என்று சொல்கிறாங்க. மாலை மிதிர்ந்து கீழே குதித்து தற்கொலை செய்கிறானே ஆனால் அவன் நரகத்தில் நிரந்தரமாக குதித்து கொண்டிருப்பான். ஒரு சிறிய ஆயுதத்தை வைத்து தற்கொலை செய்து கொள்கிறானே ஆனால் அவன் நரகத்தில் நிரந்தரமாக தற்கொலை செய்யப்பட்டு கொண்டிருப்பான். விஷம் குடித்து தற்கொலை செய்து கொள்கிறானே ஆனால் அவன் நரகத்தில் நிரந்தரமாக விஷம் குடித்து கொண்டிருப்பான். ஆனால் இன்றைக்கு தன் மனைவி மக்களை பாற்றுக்கொள்ள முடியலை என்பதற்காக தற்கொலை செய்கிறாங்க. வட்டியை வாங்கிட்டோ கடனை வாங்கிட்டோ கொடுக்க முடியாமல் தற்கொலை செய்கிறாங்க. தான் நினச்ச வேலை கிடைக்கல என்பதற்காக தற்கொலை செய்கிறாங்க. ஆனால் மார்க்கப்படி பார்த்தோம்னா அல்லாஹ்வுடைய தூதர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க என்ன சொல்கிறாங்க, யார் தற்கொலை செய்கிறாரோ அவர் நிரந்தரமாக நரகத்தில் தண்டிக்கப்பட்டு கொண்டிருப்பார் என்று அல்லாஹ்வுடைய தூதர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்கிறாங்க. இரட்டை வேடம் போடுவார் மக்கள். உதாரணத்துக்கு என்கிட்ட ஒன்று சொல்லுவாங்க, உங்ககிட்ட ஒன்று சொல்லுவாங்க. இவர்களுடைய மறுமை நிலையை பற்றி அல்லாஹ்வுடைய தூதர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, நெருப்பிலான 2 நாக்குகளை உடையவர்களாக மறுமை நாளில் வருகை தருவார் என்று சொல்கிறாங்க. ஒருவருக்கு 2 மனைவி இருந்தும் அவரிடத்தில் நிதானம் இல்லாமல் இருப்பவருடைய மறுமை நிலையை பற்றி அல்லாஹ்வுடைய தூதர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா தோல் புஜங்கள் சாய்ந்தவர்களாக வருகை தருவார் என்று சொல்கிறாங்க. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, நான் இறுதியாக உங்களிடத்தில் ஒரு விஷயத்தை சொல்ல விரும்புகிறேன். அது என்னன்னா வட்டியை பொறுத்தவரை ஆண்களை எடுத்துக்கொண்டோம்னா கார், பைக் இதை போன்ற வாகனங்களை வாங்குவதற்காக வட்டியே வாங்குறாங்க. அதே பெண்களை எடுத்துக்கொண்டோம்னா தன் நகைகள் எல்லாம் வச்சுட்டு அடகு என்ற பெயரில் வட்டியே வாங்குறாங்க. கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க வீட்டில் 3 மாத காலங்களாக அடுப்பெரியாமல் இருந்துச்சு. அப்போது அவங்க நினச்சிருந்தா அந்த வட்டியை வாங்கலாம், ஆனால் வாங்கலை. அன்றைய சஹாபிய பெண்கள் படாத கஷ்டங்களையா நம்ம இங்கே பட்டு கொண்டு இருக்கிறோம். எனவே நரகத்தில் கிடைக்கப்பெறும் தண்டனைகளை பற்றி பார்த்தோம். நன்மையை செய்து சொர்க்கத்தில் நுழையக்கூடிய நன்மக்களாக அந்த வல்ல ரஹ்மான் உங்களையும் என்னையும் ஆக்கி அருள் புரிவானாக என்று துவா செய்தவளாக எனது உரையை நிறைவு செய்கிறேன். வாஹித் தவான் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அடுத்ததாக பயான் எஸ் ரிஃபா மறைவழியில் பிறை பார்ப்போம். अस्सलामु अलैकुम वरहमतुल्लाहि वबरकातुहू. इन्नल हम्दुलिल्लाहि नहमदुहु व नस्तईनुहु व नस्तगफिरुहु व नऊज़ु बिल्लाहि मिन शुरूरि अनफुसिना व मिन सय्यिआति अअमालिना. मन यहदिहिल्लाहु फला मुदिल्ल लहु व मन युद्लिल्हु फला हादिय लहु. व नशहदु अन ला इलाहा इल्लल्लाह व नशहदु अन्न मुहम्मदन अब्दुहु व रसूलुहु अम्मा बाद. या अय्युहन्नास इत्तकू रब्बकुम अल्लज़ी खलक़कुम मिन नफ्सिन वाहिदा व खलक़ मिनहा ज़ौजहा व बस्स मिनहुमा रिजालन कसीरन व निसाअ वत्तक़ुल्लाह अल्लज़ी तसाअलून बिही वल अर्हाम इन्नल्लाह कान अलैकुम रक़ीबा. எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ரமலான் மாதம் பிறந்து விட்டாலே பிறை விஷயத்தில் குழம்பக்கூடிய கூட்டத்தினர் குழப்பம் செய்ய ஆரம்பிச்சிருவாங்க. ஒவ்வொரு வருஷமும் புதுசாக ஏதாச்சும் ஒரு குழப்பத்தை ஆரம்பிச்சிருவாங்க.
இந்த இஸ்லாம் என்பது அல்லாஹுடைய மார்க்கம். இந்த இஸ்லாத்தில் அல்லாஹை தவிர வேறு யாரும் சட்டம் கூற முடியாது. மார்க்கம் என்ற அடிப்படையில் நபி அவங்களுடைய சொல் செயல் அங்கீகாரம் இது அனைத்தும் இறை வழிகாட்டுதல்கள் படி உள்ளது. இறைவனுடைய வகை செய்தியை தவிர சஹாபாக்கள், இமாம்கள், அறிஞர்களுடைய சொந்த கூற்றை மார்க்கமாக கருதுறவங்க இஸ்லாத்தில் இல்லாத ஒரு அடிப்படையாக உருவாக்குறாங்க என்பது தான் உண்மை. இத்தபியூ மா உன்சில இலைக்கும் மிரப்பிக்கும், உங்கள் இறைவனிடமிருந்து உங்களுக்கு அருளப்பட்டதையே பின்பற்றுங்கள். வலா தத்தபியூ மெகுதூனிஹி அவுலியா, அவனை விடுத்து மற்றவர்களை பொறுப்பாளர்களாக்கி பின்பற்றாதீர்கள். கலீலம் மாததக்கரூன், குறைவாகவே படிப்பினை பெறுகிறீர்கள். இந்த வசனம் இறைவனுடைய வகை செய்தியை மட்டும்தான் மார்க்கம் என்பதை நம்மளுக்கு தெளிவாக உணர்த்துது. குரான் ஹதீஸ் மட்டும் போதாது, முந்தைய கால அறிஞர்கள் சொன்னாதான் நாங்கள் மார்க்கமாக ஏற்றுக்கிறோம் அப்படின்னு ஒருத்தவன் சொன்னானா அவன் இறை செய்தியை மறுத்தவனாவான். அல்லாஹ்வை என்று தங்களது அறிஞர்களையும் மத போதகர்களையும் மரியமின் மகன் மசீகையும் அவர்கள் கடவுளாக்கி கொண்டனர். யூத கிறிஸ்தவர்கள் இறை செய்தியை மட்டும் பின்பற்றாமல் தங்களுடைய அறிஞர்களையும் மத போதகர்களையும் பின்பற்றியனால அவங்க காஃபிராகி விட்டாங்க என்று அல்லாஹ் தன்னுடைய திருமறையில் எச்சரிக்கை செய்கிறான். குரான் மற்றும் நபி வழியில் நாம் நம்மளுடைய வணக்க வழிபாடுகளுக்காக பிறையை எவ்வாறு தீர்மானிக்க வேண்டும் என்பதே நம்மளுக்கு தெளிவாக வழிகாட்டப்பட்டுள்ளது. இந்த குரான் ரமலான் மாதத்தில் தான் அருளப்பட்டது. இது மனிதர்களுக்கு நேர்வழி காட்டும், நேர்வழியை தெளிவாக கூறும், உண்மையை பொய்யை விட்டு உண்மையை பிரித்து காட்டும். உங்களில் யார் அம்மாதத்தை அடைகிறாரோ அதில் அவர் நோன்பு நோற்கட்டும். நோயாளியாகவோ பயணத்திலோ உள்ளவர் வேறு நாட்களில் கணக்கிட்டு கொள்ளலாம். பிறை சம்பந்தமான ஒரு முக்கியமான ஆதாரமாக இந்த வசனம் இருக்குது. உங்களில் யார் மாதத்தை அடைகிறார்களோ அவர்கள் என்று அல்லாஹ் கூறுகிறான். ஒருத்தவங்க அந்த மாதத்தை அடைஞ்சிட்டாங்க அப்படின்னா இன்னொருத்தவங்க அடைய மாட்டாங்க. ஒருத்தவங்க ரமலானுடைய மாதத்தை அடைஞ்சக்கப்புறம் தான் இன்னொருத்தவங்க அடைவாங்க. இப்படி இருந்தால் மட்டும்தான் உங்களில் யார் ரமலானை அடைகிறாரோ என்று சொல்ல முடியும். எல்லாரும் ஒரே நேரத்தில் மாதத்தை அடைகிறாங்க அப்படிங்கிறது சிலருடைய கருத்து. ஆனால் எல்லாரும் ஒரே நேரத்தில் மாதத்தை அடைய மாட்டாங்க அப்படிங்கிறது திருக்குறானுடைய கருத்து. அப்போ நம்ம இந்த வசனத்தை நம்ம தெளிவாக பார்த்தோம்னா எல்லாரும் ஒரே நாளில் ஒரே நேரத்தில் ரமலானுடைய மாதத்தை அடைய மாட்டாங்க அப்படிங்கிறது தெளிவாகுது. நீங்கள் பிறையை காணும் போது நோன்பு பிடிங்கள், மறுபிறையை காணும் போது நோன்பை விடுங்கள். உங்களுக்கு மேகமூட்டம் ஏற்பட்டால் ரஜப் மாதத்தை 30 நாட்களாக முழுமைப்படுத்துங்க என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்கிறாங்க. நம்ம உலகத்தில் எங்கேயாவது பார்த்தா போதும் அப்படிங்கிறதுக்கு இந்த ஹதீஸ் நம்மளுக்கு தடையாக இருக்குது. உங்களுக்கு மேகமூட்டம் ஏற்பட்டால் 30 நாட்களாக எண்ணிக்கொள்ளுங்க என்ற வசனம் வருது. ஏன்னா உலகத்தில் எல்லா இடத்துலையுமே மேகமூட்டமாக இருக்காது. எங்கேயாவது ஒரு இடத்துல மேகம் இல்லாமல் இருக்கும். அங்கே பார்த்து நம்ம உலகுக்கு அறிவிக்கணும். உங்களுக்கு மேகமூட்டம் ஏற்பட்டால் என்ற வசனம் நம்ம எல்லாருமே நம்மளுடைய பகுதியில் பிறையை பார்க்கணும் அப்படிங்கிறத தருது. அப்போ இந்த ஹதீஸோடைய பொருள் இதுதான். நம்ம எல்லாருமே நம்மளுடைய பகுதியில் பிறையை பார்த்து நோன்பு வைக்கணும், பிறையை பார்த்து நோன்பு விடணும். உங்களுக்கு மேகமூட்டம் ஏற்பட்டால் அதை 30 நாட்களாக கணக்கிட்டு கொள்ளணும். மதீனாவை சுற்றியுமே பெரிய பெரிய உஹது மலைகள், இந்த மாதிரி பெரிய பெரிய மலைகள்லாம் இருந்துச்சு. அந்த மலையோட உச்சியில் ஏறி தான் எதிரிகளுடைய நடமாட்டத்தை பார்ப்பாங்க. அப்படி இருந்துமே மேகமூட்டம் ஏற்பட்டால் பிறை தென்படுதா அப்படிங்கிறத மலையுடைய உச்சியில் ஏறி நபி அவங்க பார்க்கறதுக்கு எந்த ஒரு கட்டளையுமே இடலை, அதற்கான ஆர்வமும் மூட்டலை. உங்களுக்கு மேகமூட்டம் ஏற்பட்டுச்சா அதை நீங்கள் 30 நாட்களாக எண்ணிக்கொள்ளுங்க அப்படிங்கிற ஒரு எளிமையான ஒரு தீர்வை தான் நபி அவங்க சொன்னாங்க. ஷாஃபான் மாத பிறை தொடர்பாக தன்னுடைய தலைமை காஜியின் மூலமாக ஒரு குழப்பம் ஏற்படுத்திருக்கிறத நம்ம பார்க்குறோம். கடந்த மாதம் 30ஆம் தேதி மஹரிபிலிருந்து நம்ம மஹரிபுக்கு பிறை பார்க்க வேண்டிய ஒரு நாள். அப்போ தமிழகம் முழுவதும் பிறை பார்க்கப்படுது. ஆனால் மேகமூட்டத்தின் காரணமாக எங்கும் பிறை தென்படவில்லை. ஆனால் தலைமை காட்சி அப்படின்னு சொல்லக்கூடியவங்க நாங்கள் ஆந்திர பிரதேசத்தில் பிறையை பார்த்தோம் அப்படின்னு சொல்லி ஷாஃபான் 1 30ஆம் தேதியே ஆரம்பமாகிருச்சு அப்படின்னு அவங்களுடைய அந்த ஷஃபே பராத் அப்படிங்கிற நாளும் ஆரம்பமாகிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு அறிவிச்சிருக்கிறாங்க.
இவங்க எதை மார்க்கமாக ஏற்றுக்கொள்கிறாங்க? நம்ம எதை மார்க்க சட்டமாக ஏற்றுக்கிறோமோ அதை தான் அவங்களும் மார்க்க சட்டமாக ஏற்றுக்கிறாங்க என்று அவங்க சொல்கிறாங்க. நம்ம எதை மார்க்க சட்டமாக ஏற்றுக்கிறோம்? சஹீஹ் முஸ்லீமில் உள்ள செய்தியை தான் நம்ம மார்க்க சட்டமாக ஏற்றுக்கிறோம். உதாரணமாக ஒரு செய்தியை சொல்கிறேன். உம்முல் ஃபல்ர் அலி அவங்க வந்து குரைப் அப்படிங்கிறவங்கள சிரியாவில் இருக்கக்கூடிய முஆவியா அலி அவங்கள சந்திச்சுட்டு வர சொல்கிறாங்க. அப்போ வந்து குரைப் அலி அவங்க வந்து முஆவியாவை சந்திச்சுட்டு சிரியாவிலேயே தங்குறாங்க. அப்படி தங்கி இருக்கும்போது ரமலானுடைய தலைப்பிறையை வந்து அவங்க பார்க்குறாங்க. பார்த்துட்டு என்ன செய்கிறாங்கன்னா மக்கள் எல்லாம் நோன்பு வைக்கிறாங்க. அப்போ குரைப் அலி அவங்க என்ன செய்கிறாங்கன்னா ரமலானுடைய கடைசி பிறைக்கு மதீனாவுக்கு வராங்க. அப்படி வரையில் இப்னு அப்பாஸ் அலி அவங்க வந்து கேட்குறாங்க, அவ்வளோ குரைப் அலிட்ட அவங்க வந்து கேட்குறாங்க, நீங்கள் வந்து எப்போ பிறை பார்த்திய அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ வந்து குரைப் அலி அவங்க சொல்கிறாங்க, நாங்கள் வந்து வெள்ளிக்கிழமை இரவு வந்து பிறையை பார்த்தோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ இப்னு அப்பாஸ் அலி கேட்குறாங்க, நீங்கள் உங்களுடைய கண்ணால் நீங்கள் பிறையை பார்த்தீங்களா அப்படின்னு கேட்கல. குரைப் சொல்கிறாங்க, ஆமாம் நான் என்னுடைய கண்ணால் பார்த்தேன், நான் மட்டும் இல்லை மக்களும் பார்த்தாங்க, முஆவியா அலி அவங்களும் பார்த்து நோன்பு வச்சாங்க அப்படின்னு சொல்கிறாங்க குரைப். அப்போ இப்னு அப்பாஸ் சொல்கிறாங்க, நாங்கள் வந்து சனிக்கிழமை இரவு தான் நோன்பு பிறையை பார்த்தோம், அதனால் நாங்கள் வந்து 30 நாட்களாக எண்ணிக்கொள்வோம் அப்படின்னு சொல்கிறாங்க என்று சொல்கிறாங்க. அப்போ வந்து குரைப் கேட்குறாங்க, நாங்கள் இவ்வளோ பேர் பார்த்துருக்கோமே அது உங்களுக்கு போதாதா அப்படின்னு கேட்டதுக்கு இப்னு அப்பாஸ் சொல்கிறாங்க, போதாதுன்னு சொல்லிட்டு இப்படி தான் நபி அவங்க கட்டளை இட்டிருக்காங்க அப்படிங்கிற ஒரு காரணத்தையும் சொல்கிறாங்க. அப்போ அவங்களும் பார்த்து முஆவியா அலி அவங்களும் பார்த்து விஷயத்தை வந்து குரைப் அலி அவங்க வந்து சொல்கிறாங்கன்னா இப்னு அப்பாஸ் அலி அவங்க அதை மறுக்கிறாங்க. எங்களுடைய இடத்துல வந்து நாங்கள் பிறையை பார்க்கலையே, அதனால் நாங்கள் வந்து இதை ஏற்றுக்கிற மாட்டோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ குரைப் அலி அவங்க வந்து சிரியாவிலேருந்து வந்து சொல்கிறாங்க அப்படின்னா அது தொலை தூரத்துலேருந்து வந்து சொல்லக்கூடிய ஒரு விஷயம். இதை இப்னு அப்பாஸ் அலி அவங்க மறுக்கிறாங்க அப்படின்னா தொலை தூரத்துலேருந்து நம்மளுக்கு பிறை பார்க்கப்பட்டால் அது நம்மளுக்கு ஏற்றுக்கொள்ளப்படாது அப்படிங்கிறது இந்த ஹதீஸ் மூலமாக நம்மளுக்கு விளக்கம். இன்னொரு ஹதீஸில் 2 கிராமவாசிகள் வந்து நபி அவங்கள்ட்ட 2 கிராமவாசிகள் வந்து இந்த மாதிரி நாங்கள் நேற்று மாலையே பிறை பார்த்துட்டோம் அப்படிங்கிற விஷயத்தை வந்து சொல்கிறாங்க. அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்கிறாங்க, மக்களிடத்தில் நீங்கள் வந்து உடனே நோன்பை விட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு நோன்பு பெருநாள் தொழக்கூடிய இடத்துக்கு வந்து போங்க அப்படிங்கிற கட்டளையும் விடுறாங்க. அப்போ நம்ம இதுக்கு முன்னாடி நம்ம என்ன பார்த்தோம்? நம்மளுடைய பகுதியில் பிறை பார்த்தா மட்டும்தான் அது வந்து ஏற்றுக்கிறப்படும், தொலை தூரத்தில் இருந்தால் பிறை பார்த்தா அது ஏற்றுக்கொள்ளப்படாது அப்படின்னு பார்த்தோம். ஆனால் இப்போ உள்ள ஹதீஸில் என்னது? நம்மளுடைய சுற்றி உள்ள பகுதியில் பிறை பார்த்தாலும் அதை ஏற்றுக்கலாம் அப்படின்னு இருக்குது. இதில் நபி அவங்க இத்தனை கிலோமீட்டர்லேருந்து இத்தனை கிலோமீட்டர் கணக்கு தான் அப்படின்னு எந்த ஒரு சட்டமே நம்மளுக்கு சொல்லலை. அதோடைய அந்த பிறை பார்க்கக்கூடிய விஷயத்தை நபி அவங்க அந்த மக்கள்கிட்ட தான் கொடுத்துருக்காங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்கிறாங்க, நீங்கள் நோன்பு என முடிவு செய்யும் நாள் தான் நோன்பு ஆகும், நோன்பு பெருநாள் என முடிவு செய்யும் நாள் தான் நோன்பு பெருநாள் ஆகும், ஹஜ்ஜி பெருநாள் என நீங்கள் முடிவு செய்யும் நாள் தான் ஹஜ்ஜி பெருநாள் ஆகும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்கிறாங்க. எனவே எல்லா விஷயத்திலையும் அல்லாஹுக்கும் அவருடைய தூதருக்கும் கட்டுப்பட்டு நடக்கக்கூடிய நன்மக்களாக அல்லாஹ் உங்களையும் என்னையும் ஆக்கி புரிவானாக என்று கூறி எனது உரையை நிறைவு செய்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அடுத்ததாக செக்ஷன் ஏ, திருமணம் பெயரால் விதத்துகள் சம்பந்தமான நாடகம். பங்கு பெறுபவர்கள் அனிகா, சஃபிகா பேகம், ஹைஜ் ஹானியா, ஃபாத்திமா நசிஹா, அஸ்வினா, இஃபா, அம்ரா, ஆஷிகா, அனஃபா, சஹானா, ஜமீரா மர்லின், சில்மியா, லிசிஹா, ஹனூனா. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. மனித வாழ்விற்கு தேவையான அனைத்திற்கும் இவ்வாறு தான் செயல்பட வேண்டும் என்று இஸ்லாம் வழிகாட்டி இருக்கும்போது பல புதுமைகளை செய்து கொண்டிருக்கும் சமுதாயத்திற்கு ஓர் விழிப்புணர்வு. காட்சி 1, பிரைடு டு பி. நீ நவட்லா இந்தா ஹலோ அஸ்ஸலாமு அலைக்கும் நசிஹா, என்ன நல்லா இருக்கியாடி? வலைக்கும் அஸ்லாம் சஃபிஹா, நான் நல்லா இருக்கேன். நீ எப்படி இருக்க? என்ன புதுசாக கால்லாம் பண்ணியிருக்க? நம்ம ஃப்ரெண்டு ஹானியாவுக்கு கான்ஃபரன்ஸ் போட்டு சொல்கிறேன்.
ஹலோ அஸ்ஸலாமு அலைக்கும். வலைக்கும் அஸ்லாம். எல்லாருக்கும் கேட்குதா? கேட்குது. நம்ம ஃப்ரெண்டு இஃபாவுக்கு மேரேஜ் ஆக போகுதுல, அதனால எல்லாரும் சர்ப்ரைஸாக பிரைட் டு பி பண்ணுவோமா? பிரைட் டு பியா இன்ஷா அல்லாஹ் நான் கண்டிப்பாக வரேன். என்ன பிரைட் டூபியா? அதெல்லாம் பண்ணக்கூடாது, நான் வரலப்பா. வாஹானியா இல்லைன்னா இஃபா கோச்சுக்குங்க. சரி வரேன். அப்போ எல்லாம் இன்ஷா அல்லாஹ் 23ஆம் தேதி இஃபா வீட்டுக்கு வந்துருங்கடி. இந்த வர்றம்மா. யாரு? அஸ்ஸலாமு அலைக்கும்மா. நல்லா இருக்கீங்களா? நான் நல்லா இருக்கேன். நீங்க நல்லா இருக்கிறீங்களா? நல்லா இருக்கோம். வீட்ல எல்லாம் நல்லா இருக்காங்களா? என்ன சொல்லாம கொள்ளாம வந்திருக்கிய? நில்லுங்க, உட்காருங்க. இஃபாவை கூப்பிடுறேன். இஃபாவை கூப்பிடாதே மாமி, நாங்கள் அவளுக்கு சர்ப்ரைஸ் வச்சுருக்கோம். என்ன சர்ப்ரைஸா? ஏதோ சொல்றிய. சரிம்மா. வாவ், என்ன இது? நீங்க எனக்காக இப்படிலாம் பண்ணுவீங்கன்னு நினைச்சே பார்க்கலையே. பேசிக்கிட்டே நிற்காம வந்து கேட்க விட்டு அவ்வளோதானே, கரெக்டாக தானே. பேசிக்கிட்டே இருக்காம கேட்க வெட்டு. அஸ்வினாக்கா, அஸ்வினாக்கா. வாம்ப்ரா. உன்னை பார்த்து பேசிட்டு போகலான்டா வந்தேன். அப்படியா? என்ன செய்தி? என்ன வீடே கலகலன்னு இருக்கு. இஃபா தோழிமார்வெல்லாம் வந்திருக்காள்வளோ? ஆமா, நம்ம இஃபாக்கு கல்யாணம் வச்சிருக்கோம்ல, அதான் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பிரைட் டூபி பண்ணி கேக் வெட்டி கொண்டாடுறாங்க. என்ன சொல்ற? இப்ப உள்ள புள்ளைகள் தான் ஏதோ புதுசு புதுசா பண்ணுதுவலே. எங்க பாப்போம். ஆமா, நீ நிசாரா மக தானே? ஆமாம் மாமி. ஆலிமா படிச்சுக்கிட்டு இருந்தியே, அந்த பிள்ளை தானம்மா நீ? நீயுமா இதுல கலந்துக்கிற? என்னத்த சொல்ல? ஆலிமா ஆலிமாங்குதுவோ, அதுவோலும் இப்படிதான் இருக்குவோ. எல்லாம் வாய் வார்த்தை தான், செயல்ல ஒண்ணு இருக்காது போலயே. பாத்தியெல்லாம் என்னைய மட்டும் எப்படி சொல்லிட்டு போறாங்கன்னு. இதுக்கு தான் நான் வரலன்னு சொன்னேன். அவ கடக்குறாங்க. அவெல்லாம் பழைய காலத்தால அப்படிதான் பேசுவாங்க. அவளுக்கு எங்க இந்த காலத்து ட்ரெண்டெல்லாம் தெரிய போகுது. நீ ஃபீல் பண்ணாத. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இக்கால சமுதாய பெண்களே, ஆலிமா படுத்தி கொண்டே இவ்வாறெல்லாம் செய்து கொண்டிருக்கிறார்கள் என்று வாதிடும் மக்களே, மார்க்கத்தை படித்தவர்கள் தான் இவ்வாறு செய்யக்கூடாது என்று அல்ல. முஸ்லிம்களாக இருக்கக்கூடிய அனைவரும் இஸ்லாத்தின் அடிப்படையில் தமது வாழ்வை அமைத்துக் கொள்ள வேண்டும். இன்றைக்கு மார்க்கத்தை கற்ற அனைவரும் இஸ்லாத்தை பற்றி அறிந்து வைத்திருந்தாலும் ஆலிம்கள் இவ்வாறு செய்வதுதான் மாபெரும் குற்றம் என்றும் மற்றவர்கள் செய்தால் குற்றம் இல்லை என்றும் கருதுகிறார்கள். ஆனால் அல்லாஹ்வின் பார்வையில் அனைவரும் சமமானவர்களே. எந்த மனிதன் தவறு செய்தாலும் அது பாவம்தான். மக்களே, நீங்கள் நன்மையை ஏவி அதை நீங்களும் செய்து மக்களும் செய்யும் பொழுது அதன் நன்மையை நீங்கள் பெற்றுக்கொள்கிறீர்கள். அதே போன்று எவர் ஒருவர் தீமையான காரியத்திற்கு நிர்பந்திக்கப்படுகிறாரோ அவருக்கும் அந்த தீமையில் பங்குண்டு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், எவர் ஒருவர் நாம் சொல்லாததை செய்கிறாரோ அவர் நம்மை சார்ந்தவர் அல்ல. எனவே மக்களே, அல்லாஹ் தண்டிப்பதில் மிக கடுமையானவன் என்பதை உணர்ந்து இது போன்ற பாவங்களிலிருந்து விலகிக் கொள்ளுங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. காட்சி 2, திருமணம். அஸ்ஸலாமு அலைக்கும். அலைக்கும் இஸ்லாம். வாங்க இஃபா அப்பா, உட்காருங்க. ஏங்க என்னாச்சு, தலைவலிக்குதா? அதெல்லாம் ஒண்ணும் இல்லம்மா.
அப்போ நம்ம மகளோட கல்யாண செலவு நினச்சியா கவலைப்படுறிய? ஆமா ஹானியா, இவ்வளவு நாளா இதை பத்தி யோசிக்காமலே இருந்தேன். இப்போதாம்மா எனக்கு இந்த கஷ்டமே புரியுது. ஏற்கனவே கல்யாண செலவு தலைக்கு மேலே போகுது. இதில் கல்யாணத்துக்கு வரவங்களுக்கு பார்சல் வேற கொடுக்கணும். நான் என்ன நினைக்கிறேன்னா, நம்ம பக்கத்து ஆட்களெல்லாம் குறைச்சிக்கலாமா? அந்த செலவாச்சு கம்மியாகுமே. நீ என்ன சொல்ற? என்னம்மா சொல்றிய? நம்ம எல்லாருக்கும் சாப்பாடு போட்டுதாம்மா ஆகணும். அப்படியா சொல்ற நீ? அப்ப வேற என்னதான் செய்யறது? வேணும்னா பொண்ணுக்குள்ள மற்ற செலவுனா குறைச்சிக்கிடலாம். சரி, நான் வெளியே போய் காசுக்கு என்ன செய்யறதுன்னு யோசிக்கிறேன். சரிம்மா, நீங்க என்னன்னு பாருங்க. அல்லாஹ் நமக்கு ஒரு நல்ல வழியை காமிப்பான். சரி, நான் போயிட்டு வரேன். மா என்ன பண்றிய? என்ன யோசிக்கிட்டு இருக்கிய? வாப்பா, இப்போதாம்மா உன்னோட கல்யாண செலவை நினச்சி கவலைப்பட்டுட்டு போனாங்க. ஏமா என்ன சொல்லிட்டு போனாங்க? வீட்டுக்கு வரவங்களுக்குலாம் பார்சல் கொடுக்கணும், மாப்பிள்ளை வீட்டையும் சேர்த்து 2000 பேருக்கு சாப்பாடு போடணும், நம்ம பக்கத்து ஆட்களைனா குறைச்சிக்கிறோமான்னு கேட்டாங்க. நீங்க என்ன சொன்னீங்க? அதெல்லாம் குறைக்க முடியாது, பொண்ணுக்குள்ள மற்ற செலவுனா குறைச்சிக்கலான்னு சொன்னேன். என்ன ஏன் செலவை குறைக்க போறீங்களா? என்ன ஏன் செலவை குறைக்க போறிய? அதாம்மா, பார்லர்லேருந்து ஆள் வருது, மெஹந்தி போடலாம், ப்ரீ புக் பண்ணணும்னு சொன்னீங்க. உன் மச்சி மருவெல்லாம் நல்லா தானே போடுங்க, நம்மளே பார்த்துக்குறோமே. என்னம்மா சொல்றியே? நான் முன்னாடியே புக்கிங்லாம் பண்ணிட்டேன், இப்போ வந்து சொல்றியே? அதுவும் இல்லாமல் என் ஃப்ரெண்ட்ஸ் மார்வெல்லாம் எப்படி கல்யாணம் பண்ணாலோ பார்த்தியல்ல, பாட்டு டான்ஸ்னு செம்மையாக இருந்துச்சு. எனக்கு இது கூட பண்ண மாட்டீங்களோ? ஆமாம், அதுக்கெலாம் எவ்வளோ செலவாகும்? ரொம்பலாம் இல்லைம்மா, 25,000 தான் வரும். என்ன 25,000மா? மூஞ்சில் பெயிண்ட் அடிச்சுட்டு கையில் கிறுக்கிறதுக்கு 25,000மா? சரி, நான் சொன்னால் கேட்கவா போகிறேன், நான் வாப்பாட்ட சொல்லிக்கிறேன். சரிம்மா. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. திருமணத்தை எளிமையாக்குங்கள். வசதி இருக்கிறது என்றும் வாழ்வில் ஒரு முறைதானே என்றும் திருமணத்தை ஆடம்பரமாக செய்யாதீர்கள். திருமணத்திற்கு என்று கடன் வாங்காதீர்கள். திருமணத்திற்கு மக்கள் வருவார்கள், சாப்பிடுவார்கள், சென்று விடுவார்கள். இதில் சிலர் அல்லாஹ்விற்காக துவா செய்வார்கள், இன்னும் சிலர் குறை கூறுவார்கள். எனவே உங்களுக்கு இயன்றதை செய்யுங்கள். திருமணத்திற்கு வரும் மக்களை திருப்தி செய்யவே முடியாது, எனினும் அல்லாஹ்வின் திருப்தியே மிக சிறந்தது. திருமணத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், செல்வந்தர்கள் அழைக்கப்பட்டு ஏழைகள் புறக்கணிக்கப்படும் விருந்து மிக கெட்டது. திருமணத்தில் குறைந்த செலவில் நடத்தப்படும் திருமணத்தில்தான் அதிக பரக்கத் இருக்கிறது. என திருமணத்தில் செலவு என்பது வலிமாதான். எனவே அதை குறைந்த செலவில் அமைத்து கொள்ளுங்கள். காட்சி 3 மாம் டு பி. ஹலோ, அஸ்ஸலாமு அலைக்கும். வலைக்கும் சலாம் அச்சி, நல்லா இருக்கிறீங்களா? அல்ஹம்துலில்லாஹ், நான் நல்லா இருக்கேன். மருமக என்ன செய்கிறா? இந்த இருக்கிறா மச்சி, ஒரே தூங்கி தூங்கி எந்திக்கிறா. 9 மாதம் ஆச்சுல, அப்படித்தான் இருக்கும். சரி, 9 மாதம் ஆச்சுல, வளகாப்பு போடணுமே, நீங்கள் என்ன சொல்கிறீங்க? ஆமா மச்சி, இன்ஷா அல்லாஹ் ஒரு நல்ல நாளை பார்த்து வச்சிருவோம். இன்ஷா அல்லாஹ் அப்பா மச்சி. வாங்க, மாமி கால் பண்ணாங்க, உனக்கு வளகாப்பு வைக்கிறேன்னு சொல்றாங்க. எப்போ வைக்கலாம்? என்ன மாமி வளகாப்பு வைக்க போறாங்களா? அவெல்லாம் ஓல்டு ஃபேஷன்மா, போங்கம்மா. மாமி என்ன வளகாப்பு கிளகாப்பு, இப்போல்லாம் மாம் டு பி தான் ட்ரெண்ட், எல்லாரும் அதான் செய்கிறாங்க. அது என்ன மாம் டு பி? எங்கள் மச்சிக்கு அதெல்லாம் நாங்கள் பார்த்துக்குறோம். சில்மியா, நான் ஃபோட்டோகிராஃப் கால் பண்ணி வர சொல்கிறேன். நீ கேக் ஆர்டர் பண்ணி மாம் டு பி என்ன மச்சிக்கு சிறப்பாக செஞ்சுருவோம். சரி ஜெமிரா. சிஸ்டர் எந்திரிச்சு நெல்லுங்க. இங்கே திரும்புங்க, இங்கே திரும்புங்க.
எல்லாரும் சேர்ந்து நில்லுங்க. அப்படியே நடந்து வாங்க. இங்கே திரும்புங்க. அஸ்ஸலாமு அலைக்கும். வலைக்கும் சலாம் அச்சி. உள்ள வந்து உட்காருங்க. நீங்களும் வாங்கம்மா. என்ன சஹானா இது? உங்கள் மருமகளை பார்த்துட்டு வரும்னு கூட்டியே இங்கே என்ன கேமராமேன் ஃபோட்டோ எடுத்துக்கிட்டு இருக்காரு, உங்கள் மருமகளும் நல்லா அலங்காரத்தோடு அந்த உட்கா நிற்கிது. ஆமாம்மா, நான் வளகாப்பு மட்டும்தான் பண்ண சொன்னேன். இவங்க தான் ஃபோட்டோலாம் எடுக்கிறாங்க. மாமி வளகாப்பில் மாம் டு பி. வளகாப்பு என்பது மார்க்கத்தில் இல்லாத ஒன்று. அதையே நீங்கள் மாற்றி மாம் டூபின்னு பண்ணுறீங்களாக்கும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வளகாப்பு என்பது மாற்று மதத்தினருடைய வழிமுறை. அதற்கு எந்த நாகரிக பெயர்களை வைத்தாலும் செயல்முறைகளை மாற்றினாலும் அது இஸ்லாத்தில் அனுமதிக்கப்பட்டதாக ஆகிவிடாது. நீங்கள் கூறுவது போல் வளையலின் சப்தம் குழந்தைக்கு நல்லதாக இருந்தால் அதற்கு வளகாப்பு என்ற பெயரில் அனைவரையும் அழைத்து 7ஆம் மாதம் 9ஆம் மாதத்தில் தான் போட வேண்டும் என்று அல்ல, அதை எப்பொழுது வேண்டுமானால் போட்டுக்கொள்ளலாமே. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கதிஜா ரலியை திருமணம் செய்து 4 பெண் குழந்தைகளை 3 ஆண் குழந்தைகள் என்று 7 குழந்தைகளை பெற்றெடுத்தார்களே, அவர்கள் எந்த விழாவையும் வளகாப்பையும் நடத்தவில்லை. அந்நியான்கள் முன்னால் அலங்காரத்தை வெளிப்படுத்த வேண்டாம் என்று மார்க்கம் கூறுகிறது. ஆனால் வெட்கமே இல்லாமல் இவ்வாறு செய்து கொண்டிருக்கிறார்கள். மார்க்கத்தில் இல்லாத புதுமைகளை யார் செய்கிறார்களோ அது அல்லாஹ்வால் நிராகரிக்கப்படும். எனவே மக்களே சிந்தித்து செயல்படுங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்லாஹுவாலும் அல்லாஹின் தூதராலும் காட்டி தராதவை விதத்தாகும். அதை நம்மை நாளை நரகில் கொண்டு போய் சேர்க்கும். நாளை மறுமை நாளில் கௌசர் தடாகத்தில் நம் சோசரம் நீர் வழங்கும் பொழுது ஒரு கூட்டம் வரும். அக்கூட்டத்தை வானவர்கள் தடுப்பார்கள். உடனே நம் சோசரம் அவர்கள், இவர்கள் என்னை சார்ந்தவர்கள், நான் அவர்களை சார்ந்தவன் என்று கூறுவார்கள். அப்போது வானவர்கள், நபியே, நீங்கள் உயிருடன் இருக்கும் வரையில் தான் இவர்கள் உங்களை பின்பற்றினார்கள். உங்களுக்கு பின் இவர்கள் மார்க்கத்தின் பல புதுமைகளை திணித்தார்கள். எனவே இந்த நீரை அருந்தவர்களுக்கு அனுமதி இல்லை என்று அங்கிருந்து விரட்டடிக்கப்படுவார்கள். இப்படியான ஒரு இழிவு யாருக்கு? தொழாதவர்களுக்கா, இல்லை நோன்பு நோட்காதவர்களுக்கா? இல்லை, அற்பத்திலும் அற்பமாக கருதப்படும் சாதாரண ஆசைகளுக்காகவும் மகிழ்ச்சிக்காகவும் தான். எனவே இது போன்ற புதுமைகளை மண்ணில் குழி தோண்டி புதைத்து விட்டு மார்க்கம் சொன்ன வகையில் வாழ்க்கையை அமைத்துக் கொள்வோமாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.